மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு அறிவுரையின் சார்பாக செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27 நடைபெறும் என விஜய் அறிவித்திருக்கிறார். இதற்கான குறிப்பாக அந்த மாநாட்டு இடத்தை சரி செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான தொடக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அது வழங்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த மாநாட்டிற்கு வரும் தோழர்கள் மது அருந்திவிட்டு வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் மாநாட்டிற்கு பெண்கள் மற்றும் பெண் காவலர்கள் இருப்பார்கள். மாநாட்டிற்கு வருவார்கள், பாதுகாப்பு வழங்க பெண் காவலர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது. குறிப்பாக பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விக்கிரவாண்டியிலிருந்து சென்னை வரும் சாலையில் தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த சாலையில் அதிக அளவில் போக்குவரத்து இருக்கும். எனவே அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருப்பவர்கள் 2 சக்கர வாகனங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைஞர்கள் அந்த 2 சக்கர வாகனத்தை கொண்டு சாகசங்கள் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இந்த மாநாடு நடைபெறும் இடத்தில் அந்த ரயில்வே பாதை இருக்கிறது. அந்த ரயில் அடிக்கடி செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அதற்கு நிர்வாகம் சார்பில், அதாவது கட்சியின் சார்பில் சில விஷயங்கள், பாதுகாப்பு விஷயங்கள் செய்தாலும் அந்த மாவட்ட நிர்வாகிகளும் அங்கு வரும் நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், தீவிர கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து தொண்டர்களை அழைத்து வரும்போது அதுக்காக ஒப்பந்தம் செய்யப்படும் பேருந்துகளில் அந்த எந்த அளவு இருக்க இருக்கிறதோ அந்த அளவிற்கு மட்டுமே தொண்டர்கள் பொதுமக்களை வண்டியில் வாகனங்களில் ஏற்றி கூட்டி வர வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், அதிகாரிகளை மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா, விரிவான விவரங்களுக்கு.